ஏழாம் வகுப்பு பின்னத்தை சதவீதமாக மாற்றுக. 1/5 சதவீதமாக மாற்றுக. 1/5ங்கிறது பின்னம். இந்த பின்னத்தை சதவீதமாக மாற்றணும். இப்போ 1/5ங்கிறது பின்னம். ஸோ பின்னத்தை சதவீதமாக மாற்றணும்னா நம்ம 100ஆல் பெருக்கிக்கணும். அப்போ 1/5 × 100 இதை அடித்து போடலாம். ஓரஞ்சு 5, ஈரஞ்சு 10, பேலன்ஸ் 0 இருக்கும், அந்த 0 மேலே போட்டுடலாம். ஸோ 20%. அடுத்தது 7/4 சதவீதமாக மாற்றுக. பின்னத்தை தான் சதவீதமாக மாற்றுறோம். இப்போ பின்னத்தை சதவீதமாக மாற்றுறதுனால 100ஆல் பெருக்கிக்கலாம். 7/4 × 100. 4ஆல் அடித்தோம்னா 1 4, ஈர்னாங் 8, பேலன்ஸ் 2 இருக்கும். 2 சேர்த்தோம்னா இது 20 ஸோ 5 20. இப்போ 7 × 25 2ஐயும் பெருக்கணும்னா 175%. அடுத்தது மொத்தமுள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு மணிகள் எனில் சிவப்பு மணியின் சதவீதம் என்ன? மொத்த மணிகள் 20, அதில் 5 மணிகள் சிவப்பு மணிகள். 5 மணிகள் சிவப்பு மணிகள். அந்த சிவப்பு மணிகளோட சதவீதம் தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக இருக்கிறது எப்போவுமே பகுதியில் போட்டுறணும். மொத்த மணிகள் எவ்வளவு? 20. ஸோ அதை பகுதியில் போட்டிருக்கோம். அந்த 20 மணிகளில் எத்தனை மணிகள் சிவப்பு மணிகள்னால் 5 மணிகள். ஸோ 20ங்கிறது மொத்தம், அதனால் அது பகுதியில் வந்திருக்கு. அதில் 5 மணிகள் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த 5 மணிகளோட சதவீதத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த 5ஐ தொகுதியில் போட்டுடலாம். எப்போவுமே பகுதி பெரிய நம்பர் தான் மேக்ஸிமம் போடணும். இப்போ இது ஒரு பின்னம். இந்த பின்னத்தை சதவீதமாக தான் மாற்றணும். ஏன்னா சதவீதம் தானே கேட்டிருக்காங்க. ஸோ சதவீதமாக மாற்றணும்னா நம்ம 100ஆல் பெருக்கிக்கலாம். இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம். ஓரஞ்சு 5, I 2 10, ஓரன் 2, I 2 10. ஸோ 5 × 5 25%. ஸோ இந்த 5 மணிகளோட சதவீதம் 5 மணிகளோட சதவீதம் என்னன்னாக்கா 25%.